என்றால் இந்த 6 மாதம் கவர்மெண்ட் முடியறதுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்குன்றதுனால முதல்வர் இந்த துறை அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு சுதந்திரத்தை அளித்திருக்கிறார். எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுக்கோ என்று ஒரு சுதந்திரத்தை அளித்திருக்கார். அது வழக்கமாக எல்லா கவர்மெண்ட்லேயும் பண்ணுறது தான். அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் சுரண்டி அந்த அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா தொடச்சிட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. இது எல்லா அரசுகளிலும் இது நடக்கும். அவங்களுக்கு புரிஞ்சுட்டா சார் அப்போ நம்ம தோக்க போகிறோம்னு வந்தால் திருப்பி அடிக்கலாம், வராமல் போயிட்டா ஐயோ போச்சேன்ட்டு வயிற்றில் அடிச்சுக்கணும்ல. வர்றோன்ற நம்பிக்கையில் தான் நீங்கள் போட்டி போடுறீங்க. வந்துட்டிங்கன்னா சந்தோஷம், தோத்துட்டா கஜானாவை தொடச்சி வச்சோன்னா அடுத்த ஒரு கவர்மெண்ட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு போட்டோம் நமக்கு என்னன்ட்டு அது எல்லா இடங்களிலும் நடப்பது. ஸோ உணவு நுகர்பொருள் வழங்குத்துறை தான் நமக்கு ரேஷன் கடைகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றையும் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனன்றது நமக்கு தெரியும். இந்த நிறுவனம் மாதம் பொருட்களை வாங்குவதற்கு டெண்டர் விடுவார்கள். அரிசி, பருப்பு, பாமாயில், சர்க்கரை, இது போன்ற எல்லா ரேஷனில் என்னென்ன பொருட்கள் வழங்கப்படுகிறதோ அந்த பொருட்களுக்கெல்லாம் மாதம் டெண்டர் விடுவார்கள். அதுபோல் ரேஷனில்